அனைவருக்கும் வணக்கம். திருக்குறளை வாழ்வியலோடு பயன்படுத்துங்கள் என்ற தலைப்பில் நாம் பேசுகின்றோம். கடலில் பயணம் செய்யும் பொழுது படகோ, தோணியோ, தெப்பமோ தேவைப்படுகிறது. ஏனென்றால் அது பாதுகாப்பானது. மற்ற ஜீவராசிகளான திமிங்கலம், சுறா, ராட்சச உயிரினங்கள், பெரிய மீன்கள் போன்ற கடல்வாழ் உயிரினங்களினால் நமக்கு ஆபத்து உண்டு. நமக்கு நீச்சல் தெரியவில்லை எனில் நம்மால் நமக்கு ஆபத்து உண்டு. நமக்கு நீச்சல் தெரிந்தால் கூட ஒவ்வொரு நொடியும் கடலை கடக்கும் பொழுது அச்சமாக மாறிவிடும். அதுபோல வாழ்க்கை என்பது கடலை விட பெரியது. அதை கடக்க இறைவன் என்ற தெப்பத்தையோ படகையோ நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடலில் வாழும் உயிர்களை விட நம்முடன் வாழும் மனித உயிரினங்கள் மிகவும் ஆபத்தானது. அவற்றிடமிருந்து பொய், பொறாமை, துன்பம், துரோகம், வஞ்சனை, சூழ்ச்சி போன்றவை வர நேரிடும். அவற்றையெல்லாம் கடப்பதற்கு இறைவனின் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். இதைதான் வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் அறத்துப்பாலில் கடவுள் வாழ்த்து என்னும் அதிகாரத்தில் 10வது திருக்குறளாக பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இறைவனின் திருவடியை பற்றி கொண்டால் ஓரளவு இந்த பிறவியை கடக்க முடியும். இல்லை என்றால் கடப்பது மிகவும் கடினம். திருக்குறளை வாழ்வியலோடு பயன்படுத்துங்கள். வாழ்வில் ஏற்படும் இடர்பாடுகளுக்கு திருக்குறளின் மூலம் தீர்வு காணுங்கள். இது வள்ளுவர் வாய்மொழி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.